ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஜிடி எக்ஸாம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் ஆன்சர் கீ கூட ரிலீஸ் ஆகலை. எதுக்காக அந்த எக்ஸாம் வச்சாங்கன்னு தெரியல. எல்லாரும் நான் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவோட ஆசிரியர் பயிற்சியில் படித்து இல்லை பிஎட் படித்து ஒரு தகுதியான ஆசிரியராக மாறி எப்படியாவது நமக்கு பணி வாய்ப்பு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷத்தில் படித்து முடித்த தருணத்தில் நீ ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுனாதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அதையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு படித்து அந்த டெட் எக்ஸாம் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி ஓகே இப்போ டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணால் நமக்கு ஜாப் கிடச்சிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்களுக்கு அப்படி தான் வேலை கிடச்சிருக்கு அப்படின்ற நம்பிக்கையில் அதையும் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி அதில் பாதி பேருக்கு வேலை வழங்கிட்டாங்க, பாதி பேருக்கு வேலை போடலை. சரி ஓகே, நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டோம், நமக்கு நிச்சயமாக எப்படியாவது வேலை கிடச்சிரும். எந்த ஒரு வேலைக்குமே நம்மளை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுனாலே கிட்டத்தட்ட 90% எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடும், எப்படியாவது நமக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி நம்பிக்கையிலேயே நாட்கள் இல்லை வருடங்களே ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலேயே கடந்து காத்திருந்து ஒரு பயனுமே இல்லை. அப்போ எதுக்காக அந்த டெட் எக்ஸாம் அப்படின்றதே கொஸ்டின் மார்க் தான். சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த இந்த தமிழ்நாட்டில் சங்கம் அமைத்து, அதாவது ஒரு தேர்வு எழுதி எனக்கு வேலை வேணும் அப்படின்ற காரணத்துக்கு நான் ஒரு சங்கம் அமைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான நிலைமை இங்கே மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலை கிடைக்காதவங்க, வேலை வழங்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டவங்க, அவங்க எல்லாமே சேர்ந்து 2013 டெட்டு பாஸ் பண்ணவங்க, 2017 பாஸ் பண்ணவங்க, 19 பாஸ் பண்ணவங்கன்னு தனித்தனியாக குழு அமைச்சு அவங்களுக்கு தலைவர் அமைச்சு இந்த மாதிரி போராட்டம், ஏகப்பட்ட போராட்டம், எங்கே அமைச்சர்களை பார்த்தாலும் அவங்கள்ட்ட போய் மனு அப்படின்னு போய் கொடுத்தும் அதுக்கும் எந்த பயனுமே இல்லை, எந்த பதிலுமே இல்லை. அதை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு கூட இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தயாராகவும் இல்லை. அது ஏன்னும் தெரியல. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் எதிர்கால இந்தியாவின் தூண்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொன்னார். அந்த எதிர்கால தூண்களை உருவாக்குறது யார்? ஆசிரியர்கள் தான். ஒரு குழந்தை முதல்ல ஸ்கூலில் சேரும்போது அது கலெக்டர் ஆகுமா, இன்ஜினியர் ஆகுமா, இல்லை லாயர் ஆகுமா, டீச்சர் ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஒரு ஆசிரியரோட வழிகாட்டுதல் மூலியமாக தான் இந்த குழந்தை தன்னோட திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு தனக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு ரொம்ப அடங்காத சேட்டை பண்ணிகிட்டு இருக்க குழந்தை வீட்டில் இருக்கும்போது அப்படி பண்ணிகிட்டு இருக்க குழந்தைய கூட அந்த ஆசிரியர் நல்வழிப்படுத்தி வீட்டில் அழுதுகிட்ட ஆரம்பத்தில் ஸ்கூலுக்கு வர குழந்தைய படிப்பு மேலே ஆர்வத்தை உண்டாக்கி இப்படி அந்த ஒரு குழந்தை எதிர்கால தூணான அந்த குழந்தைய ஒவ்வொரு விஷயமாக மாற்றி 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 அந்த குழந்தை ஒரு 12வது படித்து முடிக்கிறதுக்குள்ளே அதை ஒரு முழு மனிதனை ஆக்கி தான் நம்ம கல்லூரிக்கு அனுப்புகிறோம். இதில் பெரும் பங்கு யாருக்கு இருக்குது? அந்த ஆசிரியருக்கு. அந்த ஆசிரியர் தகுதி வாய்ந்தவங்களாக இருக்கணும். அதுக்காக தகுதி தேர்வு எழுதியாச்சு. அடுத்தது இது தகுதி தேர்வு முடிஞ்சு 10 ஆண்டுகள் காத்திருந்து, 10 ஆண்டுகளுக்கு மேலே காத்திருந்து நியமன தேர்வு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த நியமன தேர்வையுமே தடுத்து நிறுத்தணும், வேண்டாம் அப்படின்ற மாதிரி போராட்டம் நடந்துச்சு. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. சரி நியமன தேர்வு வச்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சரி வச்சாங்கல்ல, அதுக்கு ப்ராப்பராக ஆன்சர் கீ ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்களா? பேப்பர் 2 பாஸ் பண்ணி நியமன தேர்வு எழுதினவங்களுக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகி அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரையும் போய் ஃபைனல் லிஸ்ட் வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு பணியாணை வழங்கலை. சரியா? பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் ஆன்சர் கீயே ரிலீஸ் பண்ணலை. ஸோ எதுக்காக அப்போ இந்த தேர்வு வச்சாங்க? நாங்கள் டெட்டு எழுதி முடிச்சுட்டு இந்த நியமன தேர்வு வேணான்னு சொல்லிட்டு அங்கங்கே போராடிட்டு இருந்தோம். இல்லை நீ நியமன தேர்வு கண்டிப்பாக எழுதணும், உனக்கு அப்போ தான் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஆன்சர் கீயே வெளியிட முடியல அப்படின்னா எதுக்காக அந்த தேர்வு? இவ்வளோ நாளாக படிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு படிப்புனா என்னன்னே தெரியல. ஏன்னா நிறைய பேர் படிக்கலை.
படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. படிக்கும் போது நம்ம ஏற்கனவே இந்த ஆசிரியர் பயிற்சி, பிஎட் இதெல்லாம் பண்ணும் போது அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெட் எக்ஸாம் இல்லை நியமன தேர்வு இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலி இஷ்யூஸ் ஸ்ட்ரகிள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இதே ஒரு ஆண் சகோதரராக இருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து பொருளாதார சப்போர்ட்டும் கொடுக்கணும். ஸோ அவங்க வெளியிலையும் வேலைக்கு போயிட்டு வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இதுக்கிடையில் எப்படியாவது நம்ம ஒரு அரசாங்க பணியில் ஆசிரியர் பணியில் போயிடணும் அப்படின்றதுக்காக போராடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் பெரும்பகுதி நேரத்தை இப்படி படிக்கிறதுக்கு நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கே செலவிட்டுட்டு இருந்தோம்னா ஒரு வேலை வாய்ப்பு தகுதி இருந்ததுனால தான் அந்த வேலை வாய்ப்பு ஏன் தரலை அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சரியா? அப்போ தகுதி இருக்கும்போது ஏன் தர மறுக்கிறீங்க, ஏன் தர யோசிக்கிறீங்க, இதை பற்றி ஏன் எதுவும் பேச மாட்டீங்க? நியமன தேர்வு எதுக்காக வச்சிங்க? எதுக்காக இன்னும் ஆன்சர் கீ கூட ரிலீஸ் பண்ணல? பேப்பர் 2 பாஸ் பண்ணுவாங்க, ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் வந்து ஃபைனல் லிஸ்ட் வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஏன் இன்னும் பணி நியமன ஆணை கூட வழங்கலை? அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது சரி ஓகே, அப்போ எஸ்ஜிடிக்கும் இதே மாதிரி தான் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எதுவுமே சொல்ல போகிறதே கிடையாது. எவ்வளோ நம்ம போராட்டம் பண்ணினாலும் நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்ட் அவுட்டே வெளியில் போயிட்டாங்க. எனக்கு இந்த ஆசிரியர் வேலையே வேண்டான்ட்டு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்ம குடும்ப உறவுகளில் சின்ன குழந்தைங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீ படித்து என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டோம்னா அந்த பொண்ணு நான் ஒரு ஆசிரியர் ஆக போகிறேன், இல்லை அந்த பையன் வந்து நான் ஒரு ஆசிரியர் பணிக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த ஆசிரியர் பணியை தேர்வு செஞ்சிடாத அப்படின்னு ஒரு ஆசிரியராக இருக்க நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவு அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எதனால் இந்த ஆசிரியர் பணியை நம்ம தேர்ந்தெடுத்தோம், எதனால் நம்ம படித்ததுனால தான் நமக்கு இத்தனை ஆண்டுகாலம் வேஸ்ட்டாக போயிருச்சு. இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்நேரம் வேலை கிடச்சிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுற நிலையில தான் இன்றைக்கி ஆசிரியர் பயிற்சி படித்தவங்க, பிஎட் படித்தவங்க, ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கவங்க எல்லாமே நினைக்கிறோம். அப்படி நாங்கள் ஒவ்வொரு குழந்தைகிட்டையாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா எதிர்காலத்தில் ஆசிரியர்களே இல்லாத ஒரு தமிழ்நாடாக தான் மாறப்போகுது. ஏன்னா இன்றைக்கி படித்த ஆசிரியர்கள் வந்து இப்படி தெருவோரத்துலேயும் ரோட்டோரத்துலேயும் சாக்கடை கரைகளையுமே உட்காந்து போராட்டம் பண்ணுறோம், எங்களுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும்னு சொல்லிட்டு படித்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னா இது என்ன அப்படின்னு ஒன்றுமே புரியல. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது இருக்குது. கடைசி வரையும் போராடி நம்ம வந்து அந்த போராட்டத்துக்கிட்ட தோற்றுருவோமா, இல்லை இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள்கிட்ட தோற்று போயிடுவோமா, இல்லை நமக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு 1000 குழப்பம். இதனால் வாழ்க்கையில் எது மேலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கையே வாழ வேண்டிய சூழல். இறுதியாக என்ன சொல்ல வரேன்னா எதை பற்றியும் தயவு செஞ்சு எந்த விதமான கவலையுமே படாதீங்க. அதிகமாக யோசித்து மனக்குழப்பத்துக்கும் எல்லாத்துக்குமே ஆளாகிறது நம்ம தான். நம்ம உடல் நலத்தில் தான் பிரச்சனை வரும். இதை பற்றி கவலைப்படாமல் இதிலிருந்து வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போக பாருங்கள். அப்படி இல்லையா இதில் என்ன முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுமையாக காத்திருக்கணும். வேறு வழியே இல்லை. ஒருவேளை அடுத்த ஆட்சி மாறினா நமக்கு பதில் கிடைக்க போதா, இல்லை இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே இதுக்கான சரியான பதில் சொல்ல போகிறாங்களா அப்படின்றதும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து இதை பற்றி ஒரு வீடியோ பதிவு வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.